வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா XPulse Pro Rally Edition நான் வந்துட்டு ட்ராக்கில் ரைட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு அப்புறம் இல்லைனா முன்னாடியே நான் வீடியோ போடுவேன். பேசிக் வந்து இதுக்கு முன்னாடி நான் ரைட் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன், அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன், இதுதான் டிஃப்ரென்ஸ். வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதை நான் இப்போ ஸ்லோவாக ரைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது ரைட் பண்ணாலும் தெரியும். இது என்னென்னா ஹைட் அதிகம், சீட் ஹைட்டும் அதிகம், கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம். அண்ட் இதுக்கு முன்னாடி ரைட் பண்ணும்போது ஒருத்தர் ஜம்ப் ஆகி கீழே ரோல் ஆகி விழுந்துட்டார். அதோட ஃபுட்டேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஆல்ரைட், வில் கோ. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோ மட்டும்தான் இதாகுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Alright, thank you. Oh my god, இந்த வண்டியை போட்டு தட்டி எடுத்துருக்காங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆமாம், அது கொஞ்சம் கிரண்ட்டாக இருந்தது, இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் காலும் வந்து எட்டலை. கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அனுப்புகிறாங்க. ரைடர்ஸ் தான் சொதப்புறாங்க. ஆப்போசிட்டில் வர்றது, ட்ராக்கில் குறுக்க வர்றது. ஓ மை காட். ஸோ ரொம்ப பயங்கரமாக வேகமாக போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ அப்ஸ்டக்கல்ஸ் எங்கே இருக்கோ நீங்கள் அதில் போக வேண்டிய ஸ்பீடு மட்டும் போனீங்கன்னாவே போதும். எஸ், ஐ வில் கோ ஃப்ரண்ட். ஏண்டா போனதுக்கப்புறம் கை காமிக்கிற மாதிரி. செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து ரியல் அட்வென்ச்சர் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல கண்ட்ரோல் இருக்குது அதை விட இதில். ஸோ நீங்கள் ரியரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரியரில் அதிகம் ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கு வண்டி அதை விட. பட் கண்ட்ரோல் வந்து நைஸ். ஸோ நான் இதில் எடுத்து பார்க்குறேன். ஐ வில் ஜம்ப். எஸ், குட் குட் குட். ரைட்டில் லீன் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஃபஸ்ட் கியரில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ லெஃப்ட்டில் லீன் பண்ணுற போகிறேன். லெஃப்ட்டில் வந்து ஃபுட் டவுன் பண்ணிட்டேன். ஐ வில் டேக் திஸ் ரூட். சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரண்ட்டில், அதை கம்பேர் பண்ணும்போது இதில். சரி, இது என்ன அட்வான்டேஜ்னால் இதில் ட்ராவல் அதிகம், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு பேனல்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோதான், வெரி சிம்பிள். அகைன் கார்னர், ஃபர்ஸ்ட் கியர். கைஸ் வேறு லெவல் கைஸ். அதோட இது நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. சரி, எப்பயுமே டேபிள் டாப் வரும்போது ஒன்று நீங்கள் ரோல் ஓவர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நார்மலாக, ஓகே. இல்லை நீங்கள் வந்துட்டு வண்டியை விட்டு மேலே எந்திரிச்சிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணணும். ஸோ ஐ கேன் டூ ஈஸிலி தேர்ட் கியர் இதில். ஸோ இப்போ நான் வந்துட்டு செகண்ட் லாப்ஸ் போகிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறார், நார்மல் பைக் ரைட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணுறாரு. ஸோ நான் இதில் போகல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். சரி, ஆஃப் ரோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டே வந்து ரியர் வீல் வந்துட்டு டேய் எங்களா வரீங்க?
ஆக்சுவலாக நான் வந்து அதில் போயிருந்துருக்கணும். Oh my god. Nice. So actually இதில் வந்துட்டு என்னன்னா ராலியில் தான் வந்து ரொம்ப தள்ளி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுட் ரெஸ்ட்டு. அதில் எனக்கு ரொம்ப தள்ளி இருந்த மாதிரி தெரியல. பேஸ் வேரியண்ட்டில் ராலியில் தான் வந்துட்டு ரொம்ப தள்ளி இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் நல்லா ஃபீல் ஆகுது. ஆல்ரைட் பாய்ஸ், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லைன்னு தெரியல, நானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பேஸ் வேரியண்ட்டோட ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ராலி வந்துட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. நான் இது கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன், ஏன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஹைட்டாக இருக்கிறதுனால. பட் பக்கா கண்ட்ரோல். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காந்து நல்லா வெயிட் போட முடியுது. ட்ராவல் ரொம்ப அதிகங்கிறதுனால பள்ளத்தில் விட்டால் கூட வண்டி நல்லா ஸ்மூத்தாக இறங்கிடுது. ஸோ சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து ஃப்ரண்ட்டில் 220 mm. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் தான் நல்லா வந்து ஃபீட்பேக் தெரியுது அந்த பக்கம். ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.